தேர்தலில் தோற்றது மூலமா ஒருத்தருடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிராது. ஆனா தோற்றதற்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் குற்றம் அப்படின்றான். அப்ப வந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தடிக்க விடுவது பெரிய விஷயம் இல்ல. வீழ்றது வந்து எல்லாருக்குமே சகஜம் தான். வீழ்ந்தே கிடப்பது தான் குற்றம்னே சொல்றோம். அது வந்து அப்ப வந்து அது எபிலிட்டி இல்ல அப்படின்னு. திரு சீமான் அவர்களுக்கு அவருடைய தேர்தல்ல முதல் முறையாக ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 2016ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பின்னாடியே இறங்காத ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி அவங்க 8% வரைக்கும் வாங்கினாங்க, 35 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினாங்கன்னு பாக்குறோம். முதல் முறையாக ஒரு பின்னடை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறது ஆராயணும். திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியாக ஆகியும் கூட இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கணும். முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் நானே பொறுப்பு அப்படின்னு சொல்றார். மக்கள்கிட்ட வந்து அது என்ன உடன்பிறப்பேவா அது ஒரு இந்த உங்கள் உடன்பிறப்பே ஏதோ ஒரு ஆப் ஒன்று வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து நீங்க உடன்பிறப்பின் குரல் இஃப் ஐம் நாட் ராங் உடன்பிறப்பின் குரல் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லுங்கன்றாரு. நான் அந்த வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்றாரு, கருத்தெல்லாம் கேட்குறேன்றாரு. ப்ளஸ் ஒரு கட்சியிலேருந்து ஒரு குழு அமைச்சு தமிழ்நாடு முழுக்க ஆள் அனுப்பி நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம்னு சொல்லி சொல்கிறார். அதுபோல திரு சீமான் அவர்கள் எதனால் இந்த பின்னடை வந்ததுங்கிற பார்க்கணும். நிச்சயமாக திரு விஜய் அவர்களுடைய வருகை அதில் ஒரு பின்னடைவுக்கான ஒரு காரணம்.